உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் உங்களோட கதைச்சிட்டு இருக்கும் பொழுது, உங்களோட கதைச்சிட்டு இருக்கிற டைம்லயே அவங்களுக்கு ஒரு கால் வந்து, அல்லாட்டி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து, உங்களோட கதைச்சிட்டே அந்த ஃபோன பார்த்துட்டு இருக்காங்களா? உங்களோட கதைச்சிட்டே அந்த ஃபோனுக்கு வந்த மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போறது லிசனிங் வித் இன்டென்ஷன். 17வது நாள், டே 17. ஸோ டே 1ல இருந்து டே 17 வரைக்கும் இந்த 30 டேஸ்ல என் கூட பயணிச்சிருக்கீங்கன்னா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பி அன் எக்ஸாம்பிள். இந்த 14வது நாள் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்களா இருந்தா, ஸோ கமெண்ட்ல டே 17 கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது லிஸ்னிங். அதாவது ஒருத்தரை நாங்க கவனிக்கிற மாதிரி இருந்தா, அது ஒரு விருப்பத்தோட நாங்க அதை அவதானிக்கணும். அந்த விஷயத்த நாங்க கேட்கணும். ஒருத்தர் எங்களோட பேசிட்டு இருக்காங்கண்டா, அவங்க எங்கள மதிச்சு தான் அந்த விஷயத்த எங்களோட பேசுறாங்க. ஸோ அந்த மாரி சந்தர்ப்பத்துல நாங்க அவங்க பேசுறத முழு மனதோட அவங்கள நாங்க அவதானிக்கணும். அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்கள நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க சொல்றதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா, சும்மா ஏதோ ரைட் நான் கேட்டேன், நான் ரிப்ளை பண்றேன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க சொன்ன விஷயத்த நீங்க முழு மனதோட ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்கில் வந்து உங்களுக்கு இருக்கா? அந்த மாதிரி நீங்க பேசியிருக்கீங்களா? அல்லாட்டி அந்த மாதிரி உங்களோட யாராவது பேசியிருக்கிறாங்களா? முக்கியமான கன்வர்சேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா இருந்தா, அது வந்து நிறைய பேசுறோம்ன்றதுல இல்ல. யார் ஒருத்தர் நிறைய அவதானிச்சுட்டு இருக்காங்க, யார் ஒருத்தர் நிறைய கேட்டுட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அந்த கன்வர்சேஷனோட அவ்வளவு பயனுமே கிடைக்கும். ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாருன்னா, அவர் ஏதோ தனக்கு தெரிஞ்சத பேசிட்டு இருக்காங்க. இப்ப கூட நான் வந்து இந்த வீடியோல இன்னைக்கு டே 17 இந்த வீடியோல நான் என்னோட உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் இத நீங்க ஃபுல்லாவே ஒரு இன்டென்ஷனலா நீங்க லிசன் பண்ணிட்டு இருப்பீங்களா இருந்தா, இந்த வீடியோல இந்த 30 டேஸோட பெனிஃபிட்ஸ் எடுக்க போறது நீங்க தான். லிசனிங் வந்து ஒரு அமைதியான முறையில எங்களுக்கு எதிர்ல உள்ளவங்களுக்கு நாங்க குடுக்குற ஒரு சின்ன ஒரு மரியாதை. இத வந்து நாங்க என்னென்று பிராக்டிஸ் பண்றது? ஓகே. ஒரு கன்வர்சேஷன நெனச்சு பாருங்க. ரீசென்ட்டா நடந்த ஒரு கன்வர்சேஷன்ல யாராவது உங்களோட பேசிட்டு இருக்கும்போது, நீங்க மொபைல் எடுத்து செக் பண்ணீங்களா? அவங்க பேசிட்டு இருக்கும்போதே நீங்க இன்னொருத்தரோட பேசிட்டு இருந்தீங்களா? இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ரீசென்ட்டா நடந்த ஒரு இன்சிடென்ட்ட ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒருத்தர் என்னோட பேசும்பொழுது நான் ஃபோன் எடுத்து பார்த்தேன். நான் வந்து அவங்கள வடிவாவே நான் கவனிக்கல. இந்த மாதிரி இருந்தா, நாளைக்கு நீங்க யாராவது ஒருத்தரோட பேசும்பொழுது, இன்டென்ஷனா லிசன் பண்ணி பாருங்க. அதாவது ஒருத்தர் உங்களோட பேசுறாரா இருந்தா, மொபைல் ஃபோன சைலன்ட்ல போடுங்க. இல்லாட்டி மொபைல் ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. அவர் உங்களோட பேசும்பொழுது, அவரோட ஐ கான்டாக்ட் அதாவது ஒருத்தர் உங்கள எதிர்ல இருந்து பேசினா, அவர நீங்க பாருங்க. அதாவது ஐ கான்டாக்ட்லயே பெஸ்ட்டா நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஐ கான்டாக்ட் கொண்டு வாங்க. ஸோ அதே நேரம் அவங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு முதல் அவங்க ஏதாவது சொன்னா அதை ஃபெராஃபேஸ் பண்ணுங்க. ஃபெராஃபேஸ்ன்றது அவங்க சொன்னதுல ஒரு சம்மரி. அந்த சம்மரிய நீங்க ஒருக்கா திரும்ப சொல்லலாம். அப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அட நான் சொன்னத இவங்க ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்த அவங்க திரும்ப ரீசெக் பண்ற மாதிரி திரும்ப அதே விஷயத்த ஸோ அப்படியே சொல்லாம அதுல இருக்கிற ஒரு சாராம்சத்தை நீங்க அவங்களுக்கு திரும்ப சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு கேள்வியை கேட்கலாம். அல்லாட்டி நீங்க அதுக்குரிய ஒரு பதில சொல்லலாம். ஸோ அவங்க சொன்ன டேர்ம்ஸையே 2, 3 டேர்ம்ஸ் நீங்க அதுல ஆட் பண்ணி பேசும்பொழுது, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இது மூலம் ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று 2 பேருக்குள்ளயுமே ஏற்படும். எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் இதுக்குள்ள இருக்காது. ஸோ இன்டென்ஷனா லிசன் பண்றதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இத ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு நீங்க யாராவது ஒருத்தரோட இந்த முறையில நீங்க பேசி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னைக்கு 17வது நாள். இந்த நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களா இருந்தா, கமெண்ட்ல போயிட்டு டே 17 கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்னண்டு நாங்க ஆக்டிவா லிசன் பண்றது இத பத்தி பார்த்தோம். ஸோ நாளைக்கு நாங்க என்னண்டு நாங்க மைண்ட்ஃபுல்லா நாங்க கதைக்க போறோம். அத பத்தி தான் நாளைய வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி அன் எக்ஸாம்பிள்.